ப்ரொஃபஸர் கண்ணுப்பாண்டி அவர்கள் என் வாழ்க்கையில் இல்லைன்னாக்கா நான் ஒரு டாக்டரேட் ஆகிருக்க முடியாது. ஒன்று. செகண்ட் வந்து நான் ஒரு ரிசர்ச் ஆசிரியர் முடியாது, ஒரு லெக்சரர் ஆகிருக்க முடியாது, ஒரு ஒரு சீனியர் லெக்சரர் ஆகிருக்க முடியாது, ஒரு ரீடர் ஆகிருக்க முடியாது. இத்தனைக்கும் அவர் என் கூட இருக்கிறாரு, என் கூடயே வேலை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அவர் ஒரு ரிட்டையர் ஆகி வெளியே வந்துட்டார், இறந்துட்டார். அப்போ அது வரைக்குமே அவர் சொல்கிற வார்த்தைகள், இறக்குற வரைக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் மிகவும் மரியாதையாக எடுத்துக்கொண்டேன். அவர் தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கும் முக்கியமான காரணம். இப்போ நான் ப்ரெசண்ட்டை கல்யாணம் பண்ணியிருக்கேனே, அவரை என்கரேஜ் பண்ணி சொல்லி அவங்க தான் கல்யாணம் பண்ணுங்க சொன்னதுனால தான் அந்த கல்யாணம் நடந்தது. அது நான் ஒத்துக்கிட்டதுனால, இல்லைன்னா இருக்காது. அதுக்கு பிறகு அவர் இறந்த பிறகு நான் யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே அந்த கிராமங்களில் யாருமே இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரீக்குவென்சி செட்டிங்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ரீக்குவென்சி செட்டே ஆகலை. அவங்களுக்கும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி செட் ஆகலை, ஒத்தே வரல. அப்போ என்ன பண்ணுறது? ஒத்து வராதவங்கள்ட்ட எப்படி நம்ம போக முடியும்? அவங்க சொல்கிறது வேறு யாருக்கும், நம்ம சொல்கிறது வேறு யாருக்கு. அவங்க நினச்சிக்கிட்டு கொஞ்ச காலம் என் கூட இருந்தாங்க. அது கூட முக்கியமான காரணம், உங்க கூட நான் உலா வந்ததுக்கு காரணம் உங்களை பிடிச்சி இல்லை, கண்ணுப்பாண்டி சார் சொல்லதுனால தான். அவர் வந்து அப்போ அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால, இல்லைன்னா அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்போயே முடிவு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு அப்படியே அவர் சொன்னதுனால அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அது அவர் இறந்த பிறகு அதுக்கு பிறகு நம்மளுக்கு எவன் சொல்லியும் கேட்குறதில்ல. ஏன்னா யாருமே என்னை தொடுகிற, என் மனதை தொடுகிற ஐடியாக்கள் யாருமே சொல்லலை. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்ணணும்னு சொன்னப்போ எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம சின்ன குழந்தையா? அதனால் எனக்கு அங்கே பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே யாருமே இல்லை. இது வந்து நான் வந்து அடித்து சொல்லுவேன்.